வணக்கம் பிள்ளைகளே. இன்று நாம் எண்களையுடைய கோவைகளை சுருக்கும் போது சுருக்குதலின் ஒழுங்குமுறை பற்றிய பொது நியதியை, அதாவது பொட்மாஸ் விதியை அறிந்து அதற்கேற்ப அடைப்புகளையுடைய பின்னங்களை சுருக்கும் முறை பற்றி ஆராய்ந்து பார்ப்போம். பிள்ளைகளே, முதலில் நாம் இப்பிரசனத்தை ஆராய்வோம். குறித்த ஒரு காணியில் 2/1 தந்தைக்கும் அக்காணியில் 4/1 தாய்க்கும் சொந்தமாகும். இவ்விருவருக்கும் சொந்தமான மொத்த அளவில் 2/1 தமது மகனுக்கு கொடுப்பார்களாயின் மகனுக்கு கிடைத்த பங்கு பற்றி ஆராய்வோம். முழுக்காணியில் 2/1 தந்தைக்கு சொந்தமாகும். அக்காணியில் 4/1 தாய்க்கு சொந்தமாகும். இதோ பாருங்கள் பிள்ளைகளே, தந்தைக்கும் தாய்க்கும், அதாவது இருவருக்கும் சொந்தமான அளவு முழுக்காணியில் 4/3 என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அல்லவா? தந்தைக்கும் தாய்க்கும் சொந்தமான மொத்த அளவில் 2/1 மகனுக்கு கொடுக்கப்படுகிறது. இது அளவின் சரி பாதி என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிள்ளைகளே, உருவுக்கேற்ப மகனுக்கு சொந்தமான பங்கு முழுக்காணியில் 8/3 என்பது இப்போது உங்களுக்கு விளங்குகிறது. இப்போது நாம் இதனை கணித்து பார்ப்போம். தந்தைக்கும் தாய்க்கும் சொந்தமான அளவில் 2/1 மகனுக்கு கொடுக்கின்றோம். முதலில் தந்தைக்கும் தாய்க்கும் உரிய அளவுகளை கூட்ட வேண்டும். அதனை நாம் அடைப்புகளை இட்டு காட்டுகிறோம். இவ்வளவின் 2/1 காட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள முறையை பாருங்கள். தந்தைக்கும் தாய்க்கும் சொந்தமான அளவை இப்போது காண்போம். இதனை 2/1 4/1 கூட்டுவதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லவா? அப்பெருமானம் 4/3 என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். 2/1 சக 4/1 சமன் 2 சக 1/4 அது சமன் 4/3. இப்போது ஆரம்ப கோவையை பார்ப்போம். இன்னிற்கு பதிலாக பெருக்கல் அடையாளத்தை இட்டு சுருக்க முடியும் என்பதை நாம் அறிவோம். இதற்கேற்ப மகனுக்கு சொந்தமாகும் அளவு முழுக்காணியில் 8/3 ஆகின்றது. பிள்ளைகளே, 2 முறைகளிலும் பெறப்பட்ட விடை சமனானது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். இவ்வாறான பின்னங்களையுடைய கோவைகளை சுருக்கும் போது ஓர் ஒழுங்குமுறை தேவை என்பதை இப்போது விளங்கிக் கொள்கிறீர்கள். பிள்ளைகளே, இவ்வாறான கோவைகளை சுருக்கும் ஒழுங்குமுறை பற்றி ஒரு பொது நியதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை நாம் பொட்மாஸ் ஒழுங்கு என அழைக்கிறோம். இப்போது நாம் அவ்வொழுங்கு முறையை ஒவ்வொன்றாக அறிந்து கொள்வோம். முதலில் அடைப்புடனான பகுதியை சுருக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக கணிதச் செய்கை இருப்பின் அதனை சுருக்க வேண்டும். பிள்ளைகளே, மூன்றாவதாக வகுத்தலையும் பெருக்கலையும் செய்ய வேண்டும். இங்கு முதலில் சந்திக்கும் கணிதச் செய்கைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நான்காவதாக கூட்டலையும் கழித்தலையும் செய்ய வேண்டும். இங்கு இடமிருந்து வலமாக சுருக்கி செல்லும் போது முதலில் சந்திக்கும் கணிதச் செய்கையை முதலில் செய்ய வேண்டும். மேற்குறித்த விடயங்களை சாராம்சப்படுத்தும் போது முதலில் அடைப்புடனான பகுதி, அதனை நாம் பிராக்கெட் என அழைப்போம்.
இரண்டாவதாக இன்னை கொண்ட பகுதி, அதனை நாம் ஆங்கிலத்தில் ஆஃப் என அழைப்போம். முதலாவதாக வகுத்தலையும் பெருக்கலையும் கொண்ட பகுதி, அதனை நாம் டிவிஷன் எனவும் மல்டிப்ளிகேஷன் எனவும் அழைப்போம். நான்காவதாக கூட்டலையும் கழித்தலையும் கொண்ட பகுதி, அதனை நாம் அடிஷன் எனவும் சப்ட்ராக்ஷன் எனவும் அழைப்போம். இதுவே பின்னங்களை சுருக்கும் ஒழுங்குமுறை ஆகும். இந்த ஆங்கில சொற்களின் முதல் எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் போது அதனை பொட்மாஸ் நியதி என அழைப்போம். பிள்ளைகளே, இதனையே நாம் பொட்மாஸ் விதி என அழைக்கிறோம். இப்போது நாம் இப்பிரசனத்தை சுருக்கும் முறையை ஆராய்ந்து பார்ப்போம். முதலில் அடைப்பு பகுதியை சுருக்கிக் கொள்வோம். அடைப்பு பகுதியை சுருக்கும் போது விடை 6 என்பதை காண்கிறீர்கள். பிள்ளைகளே, இதன் பின்னர் நாம் சுருக்க வேண்டியது இன்னை கொண்ட பகுதி என்பதை அறிவீர்கள் தானே? இப்போது நாம் இன்னிற்கு பதிலாக பெருக்கலை செய்வோம். இதோ பாருங்கள், 3, 6 ஆகிய இரு எண்களையும் 3ஆல் வகுத்து சுருக்கிக் கொள்ள முடியும். அதே போன்று 1, 1/2 எனும் கலப்பு எண்ணை, அதாவது 1/2 எனும் கலப்பு எண்ணை 2/3 என ஒரு முறைமையில்லா பின்னமாகவும் காட்டலாம். பிள்ளைகளே, இப்போது நாம் 2/3 வகுப்பதற்கு பதிலாக அதன் நிகர் மாற்றாகிய 3/2 பெருக்க முடியும். 10, 2 ஆகிய இரு எண்களையும் 2ஆல் வகுத்து பெருக்குவதன் மூலம் விடையாக 15 பெற்றுக்கொள்ள முடியும். நல்லது பிள்ளைகளே, நாம் இன்னொரு பாடத்தில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.